ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு புதன்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு சேர்த்தியே சாதம் வச்சுட்டேன். சாதத்துக்கு புதினா கொத்தமல்லி சட்னியும் தயிரையும் தாளிச்சிட்டேன். தயிர் நிறையா இருக்கவும் தயிருக்காகவே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்தியே சாதம் வச்சுட்டேன். என்னோட பசங்களுக்கு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு சாதம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலாட்ட பண்ணியிருந்தேன். அதை சாதத்தில் போட்டு பிரட்டியும் ரசமும் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேத்துக்குமே ஆப்பிள் கட் பண்ணி வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கலெக்டர் ஆஃபீஸ் போகிற வேலை இருந்தது, அங்கே போயிருந்தோம். அங்கே குரங்குங்கள்லாம் இருந்தது, நாயும் இருந்துச்சு. பார்க்க ரொம்பவும் அழகாக இருந்தது. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க, யாரையும் எதுவும் டிஸ்டர்பே பண்ணலைங்க. அவங்க பாட்டுக்கு கிளம்பியும் போயிட்டாங்க. எங்களுக்கு வெளி வேலையே அதிகமாக இருந்துச்சுங்க. மதியம் லஞ்ச் சாப்பிட மட்டும் வந்தோம். சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். கரெக்டாக பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர டைமுக்கு வந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் டீ போட்டு குடிச்சு முடிச்சுட்டு துணி துவைக்கவே டைமே இல்லை. பசங்களோட யூனிஃபார்ம் மட்டும் கையில் வாஷ் பண்ணி போட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டி பூச்சியாக ஊறிக்கிட்டே இருந்தது. அதை பார்த்து பார்த்து நசுக்கி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்தது தேய்ச்சிட்டு இந்த ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் காலையிலேயே காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை எடுத்து வைக்கிறதுக்கே டைமே இல்லை. இந்த ரேக்கை க்ளீன் பண்ணி கொட்டிட்டா பரவாயில்லன்னு அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மண்ணாக இருந்தது. லைட்டாக ஈரம் போட்டு தொடச்சிட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரேக் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்து எடுத்து வைக்கிறதுக்கே 1/2 hour ஆயிடுச்சு. அதுலேயே நான் கொஞ்சம் டயர்டாயிட்டேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கவே ரொம்பவும் பசி எடுத்துக்கிச்சு. சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டேங்க. நைட்டுக்கு தோசை உள்ளான்னு பார்த்தா புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலான்னு என்னோட அத்தை கொள்ளு ஆட்டிருந்தேன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னோட ஹஸ்பண்டை கேட்டதுக்கு சாப்பாடே வச்சிருன்னு சொன்னாங்கன்னு சாப்பாடு வச்சுருந்தேன். சாப்பாடு கொள்ளு சட்னி புதினா கொத்தமல்லி சட்னி ரசம் வச்சு எங்களோட டின்னரையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெம்பாக என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த கீரையை பறித்தேன். அந்த கீரையெல்லாம் நிறைய பூச்சித்தலை ரொம்பவும் பழுத்து இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கவே ரொம்பவும் டயர்டாயிட்டேன். அதுக்கப்புறம்லாம் கூட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, நானும் போய் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் கொடுத்து வீடியோவும் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டேங்க. இதுதாங்க எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.